பிரகாஷ்ராஜ் நடிகராக நடித்து கடித்த காசு சினிமாவில் கொடுக்குறாரு பெரிய தியாகின்னு கேட்டு கேட்டு சலித்து போச்சு. ஏன் சார் ஜும்மன் நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு சார் ப்ரொடியூசர் கவுன்சில்? நாங்கள் கேட்ட நபரை நான் கேட்டேன், எவ்வளோ படம் எடுத்திருக்கீங்க? 3 படம் எடுத்திருக்கேன் சார். எந்த தியேட்டரில் என் படம் ஓடுது பாருங்கள், அங்கே எனக்கு கணக்கு வர மாட்டேங்கிறதுனா கேட்க மாட்டாங்க. கட்ட பஞ்சாயத்து நடக்குது, கட்ட பஞ்சாயத்தில் தனியாக விட்டுருக்காங்கன்னு நீங்கள் போய் பேசிக்கங்க. இல்லைங்க ஏதாவது கணக்கு சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்கேருந்துங்க, நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு என்ன நடிக்கிறீங்கல்ல, காசு வருதில்ல, எனக்கு ஓகே. இந்த மாதிரி எத்தனை பேர் பலியாக இருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரியில். ஆனால் இங்கே ஏன் நிற்கிறேன்னா அவ்வளோ நொந்திருக்கேன். நீ தமிழனா, நீ இந்த மொழிக்காரனா, நீ ஏன் நடிகனாக இருக்கியே, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் நீ நடிகர் பிரச்சனையை சால்வ் பண்ணுவியா, இதை பற்றி நடிகர் பிரச்சனை சால்வ் பண்ணுறது மற்றவங்களை விட்டுருவாங்களா விஷால? நாளைக்கு ஒரு நடிகனுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தயாரிப்பாளர் சங்கம் நடிகன் சார்பாக இருக்கும், விஷால் தலைவராக இருக்கிறதுங்க நம்ம விட்டுருவோன்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் நம்மளுக்கு பொறுப்பு இல்லை. நான் ஏன் இங்கே எல்லாரும் என்ன நடிகனாக ஏன் இருக்குங்கன்னு பார்க்குறாங்க. பல எதிரணிக்காரர்களும் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, எல்லாருடைய படம் பண்ணியிருக்கேன். ஏன் சார் ஜும்மன் நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு சார் ப்ரொடியூசர் கவுன்சில்? நாங்கள் கேட்ட நபரை நான் கேட்டேன், எவ்வளோ படம் எடுத்திருக்கீங்க? 3 படம் எடுத்திருக்கேன் சார். 20 படம் எடுத்திருக்கேன், எல்லா மொழியிலையும் எடுத்திருக்கேன், நல்ல படங்கள் தான் எடுத்திருக்கேன். காலகாலமாக வந்த 21 வருடங்களில் பிரகாஷ்ராஜ் நடிகராக நடித்து கடித்த காசு சினிமாவில் கொடுக்குறாரு பெரிய தியாகின்னு கேட்டு கேட்டு சலித்து போச்சு எனக்கு. என்னுடைய நல்ல படங்களோட வருமானத்தை நான் பார்க்குறேன். எனக்கு எந்த காலகட்டத்திலையும் நான் இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், என்னுடைய ஒரு நல்ல படைப்புகளை சிந்திக்க தெரியும் எனக்கு, படம் எடுக்க தெரியும் எனக்கு. அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கும்போது இந்த தயாரிப்பாளர்கள் சங்கம் எனக்கு எந்த உதவியும் செய்யலை. தனியாக ரோட்டில் தான் விட்டுருக்காங்க. எந்த தியேட்டரில் என் படம் ஓடுது பாருங்கள், அங்கே எனக்கு கணக்கு வர மாட்டேங்கிறதுனா கேட்க மாட்டாங்க. கட்ட பஞ்சாயத்து நடக்குது, கட்ட பஞ்சாயத்தில் தனியாக விட்டுருக்காங்கன்னு நீங்கள் போய் பேசிக்கங்க. இல்லைங்க ஏதாவது கணக்கு சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்கேருந்துங்க, நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு என்ன நடிக்கிறீங்கல்ல, காசு வருதில்ல, எனக்கு ஓகே. இந்த மாதிரி எத்தனை பேர் பலியாக இருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரியில். சும்மா விளையாட்டுக்கெல்லாம் எனக்கு நடிகனா ஒவ்வொரு நாளும் சம்பளம் வருது. எனக்கு பல மொழிகளில் நடிக்கிறேன். ஆனால் இங்கே ஏன் நிற்கிறேன்னா அவ்வளோ நொந்திருக்கேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நடிகர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கும், படம் எடுத்திருக்கோம், கஷ்டம் என்னான்னு தெரியும், படம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும், அதை எப்படி விற்கணுங்கிறது தெரியும், ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கோன்னு தெரியும். அண்ட் கடந்த 10 ஆண்டு காலமாக இவங்க யாரும் எதுவுமே செய்யலை. நம்ம கஷ்டத்தாலேயோ நம்ம வீடை விற்றோ இல்லை வேறு எங்கேயாவது சம்பாதிச்சுட்டு எடுத்துகிட்டு பொழைச்சிட்டு இருக்கோமே தவிர we are all very lucky producers who have just survived. இனிமேல் இப்படி சர்வைவ் ஆக முடியாது. அப்படின்னு படம் எடுக்காமல் இருக்கவும் முடியாது எங்களால். அப்போ என்ன பண்ணணும்? ஸோ ஒரு விஷாலோ, ஒரு கௌதம் மேனனோ, ஒரு மிஸ்கினோ, ஒரு எஸ்ஆர் பிரபுவோ, நம்ம எல்லோரும் சேர்ந்து நமக்கு என்ன உரிமை இருக்குது இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு? சும்மா வெளியில் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் எத்தனை பேரோட பிரச்சனைகள் இருக்குது எனக்கு. நான் நடிக்கிற படங்களோட தயாரிப்பாளர்களோட பிரச்சனை இருக்குது. வேடிக்கை பார்க்குறதுல அர்த்தம் இல்லை, ஓடி போகிறதுல அர்த்தம் இல்லை. என்ன பண்ணலாம்? உள்ளே இறங்கி வேலை பார்க்கலாம். சரி, உள்ளே இறங்கி வேலை பார்க்குறதுக்கு ஒரு புது வழி. எல்லாருமே நண்பர்கள் தான், எல்லாருமே ஒரு குடும்பம் தான், எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இருக்குது தெரியும். ஆனால் வரும்போது இவ்வளோ எதிர்ப்பு ஏன் வருது? இது ஒரு ஜனநாயகம். ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் நானும் ஒரு அணியில் இருக்கணும், நானும் ஒரு பொறுப்பில் வரணும், எனக்கும் புரியுது, அந்த கஷ்டங்களை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிற உரிமை இருக்குது, நிற்கிறதுக்கு உரிமை இருக்குது. நடிகர் சங்கம் எலெக்ஷன் நடக்கும்போது இதுதான் சொன்னாங்க, 30 ஆண்டுகளாக இல்லாத ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. 30 ஆண்டுகளாக சோம்பேறி ஆகிட்டீங்க, ஊழல் நடந்துடுச்சு, வித்துட்டு இருக்கீங்க, நாங்கள் இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இறங்குறேன்னும் போது அவ்வளோ எதிர்ப்பு. சரி, அது எதிர்ப்புக்கான காரணம் என்ன? உங்களுக்கு ஏன் இது? சும்மா இருக்கலாம்ல நீங்கள். நான் அப்போ சொன்னேன், நடிகர் சங்கத்தில் எனக்கு அந்த உரிமை இல்லை, நான் எனக்கு தேவையான நடிகர் சங்கம், உங்களுக்கு என்ன இருக்குது? அதுக்கு அடுத்த ஒரு குற்றச்சாட்டு போடுவாங்க, நீ கன்னடக்காரன், வேற மொழிக்காரன். ஏன் தமிழ் சினிமா சென்னையில் எல்லா மொழிகளும் இருந்த ஒரு சினிமா, காசி, சினிமாவின் காசி இது. எல்லா மொழிக்கு சார்ந்தவங்களும் தயாரிப்பாளர்களாக இருக்காங்க, நடிகர் சங்கத்தில் இருக்காங்க, இயக்குநர் சங்கத்தில் இருக்காங்க. அப்போ எல்லாம் மொழி ஜாதி வரல.
இப்போ வருதா உங்களுக்கு மொழி ஜாதி? நம்ம தானே ஒருத்தன் கேட்கும்போது கேட்டேன், என்ன நீ கன்னடக்காரன் தமிழன் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொன்னேன். என் அளவுக்கு தமிழ் பேச தெரியாது உனக்கு? என் அளவுக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது உனக்கு? என் அளவுக்கு தமிழ் சினிமா எடுக்கல நீ? என் அளவுக்கு தமிழ் திறமைகள் நீ தேட்டருக்கு வெளியே வாழ்க்கையில முன்னாடி எடுத்து வரல? நீ எப்படி சொல்ல? என்ன அது பாருங்க, அவங்களோட குற்றச்சாட்டு பாருங்க. எனக்கு வேலை தெரியும், ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டம் தெரியும், அதுக்கான வழியும் தெரியும், அதை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. நாங்க வர்றோம் போட்டிக்கு, உங்களை அடிச்சுட்டு வரல, மிரட்டிட்டு வரல. ஜனநாயக ரீதியா ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள்கிட்டையும் இந்த மாற்றங்கள் நடக்கல, இவ்வளவு மோசடி நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு சோம்பேறிங்களா இருந்திருக்காங்க, 10 வருஷமா எதுவுமே செய்யல, நம்ம உரிமைகளை நம்மளுக்கு என்ன உரிமைகள் எங்களுக்கு தெரியாம வச்சிருக்காங்க, ஒரு ஓட் பேங்கா வச்சிருக்காங்க. எனக்கு தெரியுங்கிற காரணத்தினால, எனக்கு பழக்கம் தெரிகிறதுனால, பல வருடங்கள் நண்பர்கள காலத்தினால எங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் சொல்லணும். உங்களை மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த வழி தெரியுது, வேதனை தெரியுது. ஒரு மாற்றம் வந்தா மட்டும்தான் ஒரு புதுமை வரும், ஒரு வழி கிடைக்குங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு கோபத்திலையும் ஒரு எண்ணத்தோலையும் ஒரு குறிக்கோளை தான் வந்திருக்கோம். அதையே ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு சினிமா எடுக்க தயாரிப்ப தெரியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கா? இல்லை. எங்களுக்கு தொழில் தெரியாது அங்கிற குற்றச்சாட்டு இருக்கா? இல்லை. உங்களுக்கு எதுக்கு? நீ தமிழனா, நீ இந்த மொழிக்காரனா, நீ ஏன் நடிகனா இருக்கியே, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாங்க? இதெல்லாம் தகுதியாங்க? விஷால் ஒரு நடிகர், பிரகாஷ் ஒரு நடிகர், நாங்கள் தயாரிப்பாளர்கள் கூட. ஒரு பிரச்சனை வந்தால் நீ நடிகர் பிரச்சனை சால்வ் பண்ணுவியா? இதை பார்த்து நடிகர் பிரச்சனை சால்வ் பண்ணுறது மற்றவங்களை விட்டுருவாங்களா? விஷால இங்கே சும்மாவாக கட்டிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு நடிகனுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தயாரிப்பாளர் சங்கம் வந்து நடிகன் சார்பாக இருக்கும், விஷால் தலைவர் இருக்கிறதுங்க நம்ம விட்டுருவோம்னு நினச்சிட்டு இருக்காரு. நம்மளுக்கு பொறுப்பு இல்லை. இன்டெகிரிட்டி இங்கே இருக்கிற கௌதம் மேனன் இருக்கட்டும், மிஸ்கின் இருக்கட்டும், சுந்தர்சி இருக்கட்டும், பார்த்திபன் இருக்கட்டும், விஷால் இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய இன்டெகிரிட்டிக்கு பேர் பண்ணவங்க. ஊழல் குற்றச்சாட்டு நம்மளுக்கு இல்லை, சோம்பேறிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, இந்த தகுதி போதும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, போட்டிக்கு வாங்க. அதாவது நாங்கள் ஒரு புது அணி, நான் ஒத்துக்கிறேன். காலகாலமாக இவங்க ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு எலெக்ஷன் வந்தாலும் அது 4 அணி ஆகுது பாருங்க. அவங்களுக்குள்ளே 4 அணி ஆகுது, எங்களை விட்டுருங்க. அங்க 4 தலைவர் இருக்காங்க, அது ஒரு 4 தலைவர் இருக்காங்க. தலைவனாகணுங்கிற வெறி வந்திருக்குன்னா உனக்கு, ஒவ்வொரு நாளும் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கா நீ, எப்படியாவது அந்த இடத்தை பிடிக்கணும், கௌரவ பிரசிடென்ட் நினைக்கிற நீ, அப்போ நீ தமிழ் தயாரிப்பாளர்கள் யோசிக்கிறியா, உன்னை பத்தி யோசிக்கிறியா? பச்சையா தெரியுது, பச்சையா தெரியுது. இதுல ஒருத்தர் தலைவருக்கு நிக்கிறாரு, எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்றாரு. அவர் தயாரிப்பாளர் நடிச்சிட்டு இருக்காரு. அவரு ஒரு படம் தான் எடுத்திருக்காரு, அது யாருக்கோ காசு கொடுத்து சென்சார் போர்டு சர்டிபிகேட் வச்சிருக்காரு. ஒரு படம் எடுத்தவனுக்கு தலைவன் நினைக்கிற தகுதி இருக்கு, 20 படம் எடுத்த எனக்கு தகுதி இல்லையா? ஒரு படத்தை எடுத்த உனக்கு பிரச்சனைகளோட உள்ள தெரியுமா, எனக்கு தெரியுமா? ஸோ இந்த உணர்ச்சி வசம் தான் பேசுவேன், நான் நேராக தான் பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அவங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்றதுதான் வேலை. என்னுடைய நம்பிக்கை, தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் மெச்சூர்டு பீப்புள் தான். எல்லா தயாரிப்பாளர்களும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க, மனசாட்சின்ட்டு ஒன்று இருக்குது. இருக்கிறது 1000 பேர் தான், ஓட்டு நம்மளுக்கு தான் போடுவாங்க, அவங்க மனசாட்சி பரமாக தான் போடுவாங்க. விஷால் சொன்ன மாதிரி, நம்ம அணியின் தலைவர் சொன்ன மாதிரி, ஒரு வருஷத்தில் சொன்னது செய்வோம். ஏனென்றால் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி இதுவரைக்கும் அவங்களுடைய பர்சனல் ரெக்கார்ட்ஸ் எடுத்தால் சொன்னது மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. மீண்டும் அதை தான் செய்வோம். அண்ட் ப்ரெஸ், உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது எங்களுடைய இந்த ஒரு ஆதங்கத்தை, இந்த வழியை, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்த்துங்க. ஐ ஹோப் யூ வில் ஆல்சோ சப்போர்ட் மீ திஸ் டைம். தேங்க்யூ. தேர்தலில் நிற்கிறேன்னு சொல்லும் போது எதுக்கு நிற்கிறேன்னு கேட்பாரு. இல்லைப்பா இந்த மாதிரி நல்லது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நல்லது பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக நிற்கிறாப்புல அப்படின்றது 2 விஷயம் நான் சொல்லிடுறேன். நடிகர் சங்க நிர்வாகிகள் சார்பாக, உறுப்பினர்கள் சார்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சொன்ன அத்தனை வாக்குறுதிகள் இன்னைக்கு நாங்கள் நிறைவேற்றிட்டோம். தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் நிற்க போகிறேன்னா, நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து அந்த வாசலில் அந்த படம் ரிலீஸ் ஆகணும், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் பண்ண ஒரே தப்பு இந்த படத்தை தயாரித்தேன், எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்தார். இனிமேல் அந்த 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 கஷ்டம் எங்கள் அப்பாவுக்கு நடந்தது, எந்த தயாரிப்பாளருக்கும் இனிமேல் நடக்காது.